என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை நீ காப்பாற்றுவதற்கான செய்தி. என் அன்பு குழந்தையே, தினமும் இரவு உறங்கும் போதெல்லாம் இந்த செய்தி, இந்த ஒரு உயிர் என்ன நினைக்கிறது தெரியுமா? அப்பா கருப்பா, என்னை இங்கிருந்து சிடித்து செல், நான் வாழ விரும்பவில்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற ஒரு முயற்சியில் அந்த உயிர் இறங்கி இருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, பொதுவாகவே நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்று நினைக்கின்ற என் குழந்தை, நினைப்பது தவறான காரியம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கஷ்டத்தை அவர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அவர்கள் இப்போது வாழ்க்கையே போரடியாக முடித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? என்ன கஷ்டம் வருகிறது, எது பிரச்சனைகள் வருகிறது, அதனை எதிர்கொள்வது தானே இந்த வாழ்க்கை என்று அவர்கள் நினைக்க, எண்ணாமல் தான் எல்லா கஷ்டங்களையும் முடித்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரே தீர்வு, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல நாட்களாகவே இரவு வந்ததுமே இவர்களுடைய சிந்தனைகள் இப்படிதான் இருக்கிறது. என் பிள்ளையே தான் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அப்படியே விட்டோமானால் இவர்களுக்கு மனநோய் வந்துவிடும். எப்போதும் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்று செல்ல வேண்டும் என்பதும் இவர்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, என்ன நடக்கிறது, தன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று என் பிள்ளை மற்றவரிடத்தில் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாமல் தானாகவே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூக்கி தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு மிகுந்த துன்பத்தை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ என்று நினைத்து இந்த கருப்பன் நானும் சரி, இந்த பிள்ளைக்கு இருக்கின்ற பிரச்சனையை நான் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த குழந்தையை தேடி இப்போது வந்திருக்கின்ற நேரம், உன் வீட்டிற்கு நான் வந்திருக்கின்ற நேரம், நிச்சயமாக அந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கை நடப்பதெல்லாம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை தான் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டேன். அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் அப்படி என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது என்று நான் பார்த்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அந்த குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்பதையும் நான் இப்போது எந்த ஒரு விஷயம் தானாக நடக்கவில்லை. என் குழந்தையே, இந்த பிள்ளையினுடைய மனதை எப்போதும் கலைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு பழகுகின்ற சிலர் இந்த பிள்ளையினுடைய மனநிலையை பயன்படுத்தி கொண்டு இப்போது தாம் என்ன செய்தாலுமே அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பதை இவர்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த காரியத்தை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு குழந்தையே, அப்படி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் இப்போது நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. விளையாட்டுக்கு எல்லோரும் சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் என் பிள்ளையே, விளையாட்டாக இந்த விஷயத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை ஒருவருக்கு கொடுப்பது போல என் பிள்ளையே, வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு யாரும் கண்டது கிடையாது. வாழ்க்கையை ரசித்து வாழ தெரியாதவனுக்கு இது சொர்க்கமாக தெரியும். வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவனுக்கு இது நரகமாக தெரியும்.
என் குழந்தையே, அதனால்தான் எப்போதுமே இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையை ரசித்து வாழ பழக வேண்டும் என்று. என் குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் உனக்கு எப்போதும் என்னென்ன நடக்கிறது என்று யோசித்தே பாதி சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டாய். நாம் குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலம் என்று சொல்லி என் குழந்தை நீ இழந்ததெல்லாம் போதும். இங்கு ஏராளம். ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ ஒவ்வொரு நாளும் இழந்தது போதும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த பிள்ளை தினமும் இரவு நேரத்தில் கண்கள் கசக்கிக் கொண்டு தான் வாழ விருப்பமில்லை என்று சொல்கிறதே எதனால் என்று இப்போதாவது நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு கோபம்தான் வந்தது. ஏனென்றால் என் பிள்ளையே, ஒன்றுமில்லாத விஷயம், ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்திற்கு கூட இப்போது உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிறார்கள். இப்போது இருக்கின்ற பிள்ளைகள் எதையுமே எதிர்கொள்கின்ற மனதைரியமும் ஒரு துளி அளவு கூட இல்லை. இதற்கெல்லாம் யார் காரணம் என்று இப்போது என்று தெரியுமா? என் குழந்தையே, நீதான் காரணம். என்ன கேட்டாலும் உடனடியாக கொடுத்து விடுவதும், எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி உடனடியாக அதனை அவர்களுக்கு நடத்தி கொடுத்து விடுவதும், இப்படிதான் நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எதையுமே உடனடியாக நீ கொடுப்பதனால் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் என்னவென்று எதையும் உடனடியாக அவருக்கு தெரியவில்லை. எந்த இடத்தில் அவர்கள் இதைதான் பேசிக்கின்றார்கள். நாம் நினைத்ததெல்லாம் உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டதெல்லாம் உடனடியாக தனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இல்லை என்றால் அந்த இடத்திலே அவர்கள் ஏமாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையின் மீது திருப்திக்கு வந்து விடுகின்றது. அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? என் பிள்ளையே, வாழ்க்கையின் கஷ்டம் அறிந்து நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எடுத்து சொல்லி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு மாறாக தன் பட்ட கஷ்டம் தன் குழந்தைகள் படக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு இப்போது சூழ்நிலைகளை உணர்த்தாமல் வளர்த்து வந்தால் இப்படிதான் நடக்கும். நாளை உன் குழந்தைக்கே உன் கைகளில் இல்லாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம். எந்த எல்லைக்குள் இருக்க வேண்டுமோ அந்த எல்லைக்குள் தான் இருக்க வேண்டும். அதை கடந்து வர நினைத்தாலோ உயர பழக்க நினைத்தாலோ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் நடத்திவிட முடியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நமக்கு நடத்துவதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் தயாராக இருந்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்துவிடும். என் குழந்தையே, எல்லாவற்றையும் எண்ணி கவலைப்படுகின்ற நமக்கு நிச்சயமாக இவர்களின் மனநிலை மாற்றுவதோ இவர்களை நல்வழிப்படுத்துவதோ எப்படி என்று மட்டும் தெரியாமல் போய்விட்டதா என்று என்ன? என் குழந்தையே, கருப்பன் உனக்கு இன்று உத்தரவாதம் தருகின்றேன். என் குழந்தையே, இவர்களின் மனநிலையை நீ நினைத்தால் மற்ற விஷயங்கள் மாற்ற முடியும். இவர்களுடைய எண்ணங்களை நீ நினைத்தால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும், உன் வசமாக்கிவிடவும் முடியும். அதனால் எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையின் யதார்த்தங்களையும் அர்த்தங்களையும் ஒவ்வொருவருக்கும் புரிய வைத்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும். உயிர் என்ன இவர்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டதா என்று ஒரு முறை நம்மை விட்டு சென்று விட்டால் மீண்டும் அது ஒருபோதும் நமக்கு எப்போதும் கிடைத்திடாத ஒரு விஷயம் அல்லவா?
இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ நினைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட நிச்சயமாக எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என் பிள்ளை நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் எல்லா விஷயத்தையும் தொலைத்துவிட்டு இப்போது இந்த வாழ்க்கை எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று சொல்லி இவர்கள் புலம்புவதை பார்க்கும்போது அத்தனை கஷ்டமாக நமக்கு தோன்றுகின்றதல்லவா? என் குழந்தையே, என்ன வேண்டும் என்று சொன்னாலும், எது வேண்டும் என்று சொன்னாலும், இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ உன் அப்பன் கருப்பன் இருக்கும்போது உன் குழந்தையின் வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் இருக்கின்ற அக்கறை எனக்கு இருக்கத்தானே செய்யும். ஏனென்றால் உனக்கு இருக்கின்ற அக்கறை நிச்சயமாக எனக்கும் இருக்கிறது என்பதனால் மட்டும்தான் கருப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதைதான் பெரிதாக நினைத்தாலும், எந்த விஷயத்தை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட்ட எண்ணினாலும் நீ எதற்கும் ஒருபோதும் கலங்காதே. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உன்னை தேடி நான் வரும்போது, இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் போதும் சற்று என் பிள்ளை கவனமாக செவி கொடுத்து கேட்டு, என் பிள்ளைகள் எல்லாம் என்னவான மனநிலையில் இருக்கிறார்கள், உன் வீட்டில் என்ன நிலையில் இருக்கிறார்கள், மனதில் எப்பேற்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது என்பதை நீ சற்று கவனிக்க வேண்டும். என் பிள்ளையே, ஏனென்றால் ஒற்றை நொடியில் அத்தனை விஷயங்களையும் அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த விஷயங்களும் உடைத்துவிட வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு என் பிள்ளை யாரும் உன்னை இல்லத்திலிருந்து சென்றுவிடக்கூடாது என்றுதான் அவர்களுக்கு நிலையானது ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் சொல்லிவிடு. வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நாம் அதனை எதிர்கொள்ள வாழ பழக வேண்டும். நாம் அதை தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நமக்காக இல்லை என்று சொல்லி வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, இதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எப்போதும் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னாரோ அந்த கஷ்டம் நம்மை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். இந்த கஷ்டம்தான் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டும். ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறாரா, இப்போதாவது அவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாயா என்று சொல்லி நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் அதற்காக நீ வருந்தி நிற்க கொண்டிருக்க கூடாது. ஒருபோதும் அதை எண்ணி நீ தேவையில்லாத வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, நீ எப்போதும் என்னாலும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு வழிநடத்துவது போல நீயும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை பேரதிசயங்களையும் நடத்தட்டும். இனி என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து நீ உனக்கான அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிய வைத்துவிட்டால் அதுவே போதும். குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனதினை காயப்படுத்தாமல் ஒருவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நாம் இன்று அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நடந்து கொண்டாயானால் நாளை நமக்கும் ஒரு காலம் வரும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, நீ நம்மை அவர்கள் கண்டுகொள்ளாமலே சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே.
என் அன்பு குழந்தையே, என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் கண் கலங்கி நிற்காதே. எல்லா விஷயங்களுக்குமான தீர்வினை நான் என்னாலும் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன், மீட்டெடுப்பேன் என்பதை நம்பு. என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற மனநிலையோடு தினமும் இரவுடன் கருப்பனை தேடி வர வர எப்போதும் வைத்து விடுகின்றார்கள். இங்கு வந்து பார்த்தால் ஏதோ ஒரு வார்த்தையோ யாரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்கெல்லாம் இப்படி ஒரு முடிவினை எடுக்கின்றார்கள். அதனால் இப்போதாவது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். இந்த கருப்பன் நான் எப்போதும் உன்னோடு இருக்கும். இந்த சுமைகளை முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும். அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் நான் எப்போதும் உனக்கு துணையிருந்து சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்போதும் சரிவர தெரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? நடந்தது இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை எப்போதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் கருப்பன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இனி உன்னை தொடரும். அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ முழுமையாக சரியாக தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு தொடர்வதில் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற சில வாய்ப்புகளை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கு நான் தரக்கூடிய சில உண்மைகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. அன்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் அன்பை பெறுகின்ற நேரம் அல்லவா? வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுவிடும் காலம் அல்லவா? இனி உன் வாழ்க்கை உன் முன்னால் நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எல்லாம் நீ எப்போதும் போல என் பிள்ளை சரியாக தெரிந்து கொள்ள ஆயுதப்படுத்து. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்று நிச்சயமாக இனி வரும் காலங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, யார் இருந்தாலும் எப்போதும் எதையாவது எண்ணி நீ உன் மனதிற்குள் தேக்கி வைக்கின்ற சில உண்மைகளை நான் அறிவேன். கேட்கவும் முடியாமல் கேட்காமல் இருக்கவும் முடியாமல் எதையாவது நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கலங்குகிறாய். நம்மை சுற்றி இருப்பவர்களை நம்மாலே சரியாக நம்பிவிட முடியவில்லை என்று ஒவ்வொருவரும் அவர்கள் இருவரும் தகுந்தார் போல எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவர்களை பற்றி ஒரு நொடி பொழுதும் சிந்திக்காமல் அவர்களின் மனதில் தோன்றுவதை எதிரில் இருப்பதையும் மனதில் அறியாமல் சற்றென்று பேசிவிட்டு சென்று விடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பேசிய வார்த்தைகளை மறக்காமல் இருக்க முடியாமல் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கண்கலங்கும் போது, அந்த சூழ்நிலை உனக்கு வரும்போது, இந்த நேரத்தில் இந்த கருப்பனை நினைத்து நிச்சயமாக உன் மனதிற்குள் தைரியம் வளர்த்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் என்னை நினைத்து உன் மனதிற்குள் தோன்றும் இது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ அதிகமான நினைத்து வருத்துவதை விட எதையுமே அதிகமாக என் பிள்ளை நீ சிந்தித்து நாம் கலங்குவதை விட உனக்கு எப்போதும் நடத்தி கொண்டிருப்பவர்களின் முன்னிலையில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எதிர்த்து நீ துணிந்து அந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை அந்த இடத்தில் நீ உறுதிப்படுத்தி விட்டால் அதுவே போதும். அந்த இடத்தில் இது எல்லாமே நிலைநிறுத்தி விட்டால் அதுவே போதும். கருப்பனின் பிள்ளைகள் என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரமாக அந்த நேரம் உனக்கு வாய்த்திருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்றென்றும் என் அன்பு குழந்தைக்கு கருப்பனின் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதையும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. சுற்றி வரும் இது போன்ற
விஷயங்களினால் எப்போதும் என் பிள்ளை குழப்பமடையாமல் இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ எப்போதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளும் இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகள், சந்தர்ப்பங்கள் என்று என் பிள்ளை நினைத்து நினைத்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்மதிப்போடு இருக்க வேண்டும். வாழ்ந்துவிட எப்போதும் பழகு. சற்றென்று எதையும் யோசித்து நீ வருந்தாதே. என் அன்பு குழந்தையே, உனக்குள் இருந்து நான் சில காரியங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு வாழ பழகு. உன் முன்னால் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ எப்போதும் சரிவர தெரிந்து கொள்ள பழகு. கருப்பன் இருக்கும் நாட்கள் உன் வாழ்க்கையில் எப்போதும் இனி உன்னால் மறக்க முடியாத நாட்களாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களிலிருந்து தைரியம் பிறக்கும். ஆனால் உன் வாழ்க்கை, உன் எதிர்காலத்தை உன் முன்னால் உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எதையுமே நாம் தேடிக்கொண்டிருக்கும் இது போன்ற நாட்களில், எதையுமே நாம் உணர துடிக்கும் இது போன்ற நாட்களில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். அருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்குள் ஏற்படும் பல ஆச்சரியங்கள், மாற்றங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உள்ளத்தை எல்லாம் உனக்கு நான் எடுத்து சொல்ல வருகின்ற இந்த காலம் மட்டும் இனி உனக்கு நடக்கும் எல்லாம் உன்னை நிச்சயமாக பல நிலையிலும் பல கேள்விகளை கேட்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். கடந்த 2 நாட்களாக கருப்பன் உன்னை தொடர்பது எதற்காக என்ற கேள்வி உனக்குள் வந்திருக்கும் அல்லவா? கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வரும் விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சில தருணங்களில் நீயே வேண்டுமென்று சொன்ன விஷயங்களை கூட இப்போது நீயே வேண்டாம் என்று என் பிள்ளை கைவிட்டு நிற்கின்றாய். அப்படியானால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன். எதனால் என் பிள்ளை இப்படி நேரத்திற்கு நேரம்தான் மனதை மாற்றிக்கொள்கிறது? இப்படியெல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தால் தெய்வம் எப்படி அவர்களை இணைக்க கொடுத்தொடுக்க முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அருப்பனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அது என்ன தெரியுமா? தேவைகளுக்கு தகுந்தார் போல என் பிள்ளைகள் எப்போதும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய மனதை மாற்றிக்கொள்கின்றார்கள். அந்தந்த இடத்திற்கு தகுந்தார் போல அவர்களுடைய மனதின் மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம். நம்முடைய விருப்பங்கள் மாறுகிறது என்பது போலதான் அவர்களின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் பிள்ளை சரியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. அருப்பன் சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? அடுத்து நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய பல மாற்றங்களை நீ நிச்சயமாக கட்டாயம் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்ல இனி உனக்கு எல்லா விஷயங்களையும், எல்லா மாற்றங்களையும், நிகழ்வுகளையும் உன்னை தேடி வரும் உண்மைகளை உன்னை வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்களை நான் உன் முன்னால் நிறுத்தி வைக்க வந்திருக்கின்றேன். அருப்பன் உன்னை போலதான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உன்னை தேடி வந்திருக்கிறது என்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். இது உணராமல் இது செய்யக்கூடிய சில செயல்கள் உள்ளன. ஏனென்றால் என் பிள்ளையே தேடி கொடுக்கும்படி செய்திருக்கிறது இந்த விஷயங்கள். இது போன்ற அவமானங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் கிடைக்கும் போது என் பிள்ளை இதை
அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்கலங்கி நின்றிருந்தாய். எப்போதும் உண்மைதானே? அந்த நேரம் உன் கண்ணீரை துடைத்தவர்கள் யார்? உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் யார் என்பது எல்லாம் இப்போது அறிந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். உனக்கு நடக்கும் நேரங்களை நீ எப்போதும் சரிவர கவனித்து கொண்டால் உன்னை தேடி வரும் பல தீமைகளிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதொரு உண்மைகளை இனி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.